ஏய் ஏய் சொல்லுண்ணே சார். நேற்று எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது, பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்கள நீக்கிருப்போம் அப்படின்னு சொல்றாரு சார். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி இல்லை மைக்கு வெளியே எடுங்க சார், கொஞ்சம் மைக்கு மட்டும் வெளியே எடுங்க தள்ளி சார். மைக்கு கொஞ்சம் வெளியே வைங்க. கொஞ்சம் தேசம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்கள நீக்கிருப்போம் அப்படின்னு சொல்றாரு சார். அதிமுகவில் இணைவதற்கு நான் தயார், ஆனால் இபிஎஸ் தயாரா? டிடிவி தினகரன் அவரது நண்பரிடம் பேசி அதிமுகவில் இணைப்பதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நேற்று ஓ பன்னீர்செல்வம் தேநீர் அளித்த பேட்டிக்கு உடனடியாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ், அவரை மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்த மறுப்பு குறித்து இன்று காலையில் தேனி பெரியகுளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதிமுகவில் இணைக்க முடியாது என்று இபிஎஸ் தெரிவித்து விட்டார் என்று கேள்வி எழுப்பியதற்கு, அது பழைய செய்தி, அதிமுகவில் என்னை இணைக்க முடியாது என்பது பழைய செய்தி, புதிய செய்தி ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என்று ஓபிஎஸ் அதற்கு பதிலளித்து விட்டார். இதனால் அதிமுகவில் சேர்வதற்கு தாம் எந்த நிபந்தனையும் இன்றி தயாராக இருக்கிறேன் என்று ஓபிஎஸ் இன்று அளித்த பேட்டியின் மூலமாக மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று நேற்று பதிலளித்த நிலையில் இன்று மீண்டும் அந்த கோரிக்கையை ஓபிஎஸ் எழுப்பியிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் அளிக்கப் போகிறார், அல்லது ஓபிஎஸ்ஸின் அதிமுகவில் இணையும் முயற்சி இறுதி முயற்சியாக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் தனிக்கட்சி தொடங்கப் போவதில்லை, வேறு தேர்தலில் போட்டியிடப் போவது குறித்தும் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் நேற்று கூறியிருந்தார். இதனால் இந்த முறை ஓபிஎஸ் தேர்தலில் போட்டியிடுவாரா, அல்லது போட்டியிலிருந்து விலகுவாரா, அல்லது சட்ட போராட்டத்தை மட்டும் தொடருவாரா என்ற கேள்வியும் சர்ச்சையும் மீண்டும் எழுந்திருக்கிறது. ஆபிரகாம்.